பைக் ஓட்டிக் கொண்டிருந்தேன். பயணிகள் யாரும் இல்லை. செல்போன் சினுங்கியது. யார் என்று திரை பார்த்தேன். மனைவியிடமிருந்து அழைப்பு. பைக்கை ஓரங்கட்டிவிட்டு என்னப்பா என்றேன். உங்கள் மகள் ஏதோ உங்ககிட்ட பேசணுமாம். மகளா என ஆச்சரியப்பட்டு கொடுக்குடு என்றேன். ஃபோனை வாங்கிய மகள் படப்படவென புரிந்தாள். அப்பா 28ஆம் தேதியோடு பப்ளிக் எக்ஸாம் முடிகிறது. அதற்கு முதல் நாள் எனக்கு பிறந்த நாள். புதிய உடை வேணும் என்றாள். பிறந்த நாள் வருவதற்கு இன்னும் 10-15 நாட்கள் இருக்கிறது. மேலும் இப்போது பணமும் இல்லை. 10 நாளில் வருகிறேன் என்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளை ஒரு நாள் தான் எனக்கு பள்ளி விடுமுறை. நாளை நீங்கள் வந்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் இனிமேல் பேசவே மாட்டேன் என்றபடி அலைபேசியை அணைக்கிறாள். அணைந்து போன அலைபேசியை வெறித்து பார்க்கிறேன். விடுமுறை சொல்லி அன்று இரவே வீடு வந்து சேர்ந்தேன். மனைவியை தனியாக அழைத்து 500 தான் இருக்கிறது என்னிடம். உன்னிடம் ஏதாவது இருக்கிறதா என்றேன். அவள் உதடு சுளித்து கைகளை விரித்தபோது பரிதாபமாக இருந்தது. நான் அதிகமாய் கொடுத்தால்தானே அவளிடம் இருப்பதற்கு. சட்டியல் இல்லாமல் அகப்பையில் எப்படி வரும்? மறுநாள் துணிக்கடைக்கு போகும் வழியில் மகளிடம் சொன்னேன். இம்முறை சிம்பிளாக எடு, அடுத்த முறை காஸ்ட்லியாய் வாங்கி தருகிறேன் என்று. பார்க்கலாம் என்றாள். கடைக்குள் நுழைந்ததும் விலை உயர்ந்த பகுதிக்கு சென்று வேலைப்பாடு மிகுந்த ஆகாய நீல வண்ண உடையை எடுத்து வருகிறார். விலை பார்த்து அதிர்ந்தேன். 2000 என்றிருந்தது. இத்தனை பணம் இல்லையே என்று நான் சொன்னதை காதில் போட்டுக்கொள்ளாமல் காசாலையை நோக்கி நடக்கிறாள். பதப்பதைத்தபடி பின்னாடியே ஓடினேன். தன் சுடிதார் ஜேப்பிலிருந்து 5, 10, 50, 100 2000ஐயும் எண்ணி கொடுத்தவள் உடையை வாங்கி திரும்புகிறாள். நானோ விக்கித்து நிற்கிறேன். வீடு திரும்ப வழியில் கேட்டேன், ஏது இத்தனை பணம் என்று. அம்மா என் செலவுக்காக தினமும் கொடுத்த 5 ரூபாய் 10 ரூபாய் பண்டிகை காலத்தில் கிடைத்த 50 100ஐயும் சேர்த்து வைத்தேன் அப்பா. நம் குடும்ப நிலைமைக்கு புதிய உடை எடுக்க இஷ்டம் இல்லை தான் எனக்கு. ஆனால் என் தோழிகள் பிறந்த நாளின் போது புதிய உடை போட்டு வந்து என் அம்மா வாங்கி தந்தது, என் அப்பா வாங்கி தந்தது என்று பெருமையாக சொல்லும்போது அந்த பெருமை உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன். எங்களுக்காக காலமெல்லாம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த உதவியை கூட செய்யாட்டி எப்படிப்பா? நான் செய்தது தப்பா என்றால் அப்பாவியாய். இல்லை மகளே என்று அவள் தலையை மெல்லிய வருடி என் தோல் சாய்த்தபடி கண்களை இறுக மூடிக்கொண்டேன். முட்டி வரும் கண்ணில் வெளியே கொட்டி விடாதபடி. மாலையில் தன் வீட்டுக்கு வந்த தோழிகளிடம் புதிய உடையை காட்ட பிரமிப்புடன் பார்த்து, ஐயோ செம்ம சூப்பர் டி என்றனர். என் அப்பா வாங்கி தந்தது என்றபடியே ஓடோடி வந்து அன்பாய் என் கையை பற்றுகிறார். ஏனோ தெரியவில்லை, இறந்து போன என் தாயின் வாஞ்சனையான பரிசத்தை உணர்கிறேன் நான்.